அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணிராம பாருங்க. ஏன்னா இப்ப உங்கள்ல பல பேர் நீங்க திருச்செந்தூர் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு சிலர் கார்ல எல்லாம் போலாம் அப்படின்னு நீங்க ஃபேமிலியோட இப்ப போலான்னு முடிவு பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4, 5 நாள் கழிச்சு நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்குங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் திருத்தலத்துக்கு நம்ம திருச்செந்தூர் முருகர் பக்தர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்புன போட்டோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு எடுத்து நம்ம அந்த கியூ வரிசையா போறது, அப்புறம் மண்டபத்துக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் தண்ணி நிறைய கிடக்குது. இந்த நேரத்துல நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா, குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 4 டேஸ், 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்க திருச்செந்தூர் போய் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யலாம். ஆனா இப்ப நீங்க கொஞ்ச நாள் அதாவது 2, 3 நாளைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன்னா இப்ப அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி வெள்ளமா இருக்குது. இப்ப நீங்க போனாலும் பாத்தீங்கன்னா கஷ்டம்தான். அப்புறம் அவ்வளவு தூரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு அங்க இப்ப வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு அபசகுனமா எடுத்துப்பீங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு அவசர பதிவா நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். அதனால மறக்காம நீங்க இப்ப போறதா இருந்தா அதை தவிர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு நீங்க போங்க. அதையும் நான் உங்களுக்கு அதுக்கப்புறமும் அப்டேட் பண்றேன். ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து போய் நம்ம திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்வோம். அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம இதை அவசர பதிவா போட்டிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2, 3 நாளைக்கு போறதை நீங்க தவிர்த்துக்கோங்க திருச்செந்தூர்.